ஹாலிவுட்ல ரீசெண்டா வந்த ஒரு 3 அப்டேட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அந்த அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல்ல பார்க்குற பல பேர்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நியூஸ்க்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மார்வல் ஃபேன்ஸ்க்காக அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் திரும்ப தியேட்டர்ஸ் கொண்டு வர போறாங்க. ஆனா இது எப்பயும் போல ஒரு சாதாரண ரீ ரிலீஸ் மாதிரி இருக்காது. இதுக்கு அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் என்கோர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த புது வெர்ஷனோட ரன் டைம் பாத்தீங்க அப்படின்னா 3 hours 5 minutes. இது ஒரிஜினல் எண்ட் கேமை விட 4 நிமிஷம் அதிகமா இருக்கு. அந்த 4 நிமிஷம் தான் மார்வல் ஃபேன்ஸ் கிட்ட ஒரு பெரிய டிஸ்கஷனை கிரியேட் பண்ணிருக்கு. ஏன்னா அந்த 4 நிமிஷங்கிறது ஜஸ்ட் டெலிட்டட் சீன்ஸை வச்சு பண்ணது கிடையாது. அது புதுசா ஷூட் பண்ணிருக்கிற சீன்ஸ் சொல்றாங்க. அந்த 4 minute சீன் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துக்கான ஒரு முக்கியமான செட்டப்பா இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. அதாவது மல்டிவர்ஸ் சாகால நடந்த பல விஷயங்களை பார்க்காம எண்ட் கேம்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா டூம்ஸ்டேக்கு வர்ற ரசிகர்களுக்கு இந்த என்கோருங்கிறது ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பெரிய நியூஸ் என்ன அப்படின்னா, காட் ஆஃப் வார் ஃபேன்ஸ்க்கு அமேசான் பிரைம் வந்து காட் ஆஃப் வார் சீரிஸை லைவ் ஆக்ஷன்ல எடுக்க போறாங்க. அதுக்கு கிராட்டோஸ் கேரக்டரா நடிக்க போறது யாருன்ற கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. ஆமா, டேவ் பட்டிஸ்டா தான் அபிஷியலா கிராட்டோஸ் கேரக்டருக்காக கேஸ்ட் பண்ணப்பட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி ரயன் ஹர்ஸ் தான் இந்த ரோல்ல நடிக்கிறதா இருந்தாரு. ஆனா செட்ல ஏற்பட்ட இன்ஜுரி காரணமா அவரை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதுக்கப்புறம் ஃபேன்ஸ் நிறைய பேர் டேவ் பட்டிஸ்டாவா கிராட்டோஸா பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்க. சோஷியல் மீடியால அதை பத்தி கோரிக்கையும் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஃபேன் காஸ்டிங் வந்து நிஜமாயிடுச்சு. பட்டிஸ்டாவோட பாடி பிசிக்கும் அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸும் ஆக்ஷன் ரோல்ஸ்ல அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸும் இந்த கிராட்டோஸ் கேரக்டருக்கு அவர் சரியா இருப்பாருன்னு ரசிகர்கள் நினைக்கிறாங்க. சீரிஸ் வந்தாதான் அது எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்க முடியும். மூணாவது பெரிய நியூஸ் வந்து ஹீமன் கேரக்டர் வச்சு ஒரு படம் எடுத்திருந்தாங்க, மாஸ்டர்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் சொல்லிட்டு. நிறைய பேர் பார்த்திருப்பீங்களான்னு தெரியல. தியேட்டர்ல மிகப்பெரிய ஃபிளாப் ஆச்சு அந்த படம். ஆனா ஸ்ட்ரீமிங்க்கு வந்ததுக்கு அப்புறம் செம ஓட்டம் ஓடுது ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ்ல. பிரைம் வீடியோல படம் வந்ததும் ஸ்ட்ரீமிங்ல பெரிய ஹிட் அடிச்சிருக்கு. இப்போ இருக்கிற ஸ்ட்ரீமிங் டேட்டா படி இந்த படம் வந்து 1.173 பில்லியன் மினிட்ஸ் பார்க்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 2026ல ரொம்பவே பாராட்டப்பட்ட ஒரு படம்னா அது ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி. ஸ்ட்ரீமிங் சார்ட்ல ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி படத்தையும் இந்த படம் பின்னாடி தள்ளி இருக்கு. தியேட்டர்ல மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் கிடைச்ச ஒரு படம் வீட்டு ஸ்ட்ரீமிங்ல இவ்வளவு பெரிய சக்சஸ் அடையும் யாருமே எதிர்பார்க்கல. இந்த மேசிவ் ஸ்ட்ரீமிங் சக்சஸ் காரணமா இந்த படத்துக்கு சீக்வல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்படி இருக்குன்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். சோ இந்த 3 நியூஸ்ல உங்களை எதை எக்ஸைட் பண்ணிருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நியூஸஸ் கேட்கணும் அப்படின்னா ரீல் பெட்டி அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.